மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 37 அதிகாரம் 3 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை வேண்டு கொள். இன்றைய மன்னாவின் தலைப்பு கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நன்மை செய். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருப்பீர்களாக. நீங்கள் சோர்ந்து போகாதிருப்பீர்கள் என்று சொன்னால் ஏற்ற காலத்திலே அதற்குரியதான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கலாத்தியர் 6 அதிகாரத்திலே 9 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நன்மை செய்ய வேண்டும். நன்மையை நாடி வருகிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலே 27 சொல்லுகிறது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்க போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் யாக்கோபின் புத்தகத்திலே 5 அதிகாரம் அதனுடைய 17 சொல்லுகிறது, அது உங்களுக்கு பாவமாகிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். நன்மை செய்கிறதுனாலே உங்களுக்கு நிச்சயம் பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் புத்தகத்திலே 13 அதிகாரம் 16 சொல்லுகிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், கர்த்தர் இப்படிப்பட்ட பலிகளின் மேலே பிரியமாயிருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறபடினாலே நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகாதிருப்பீர்கள் என்று சொன்னால் ஏற்ற வேளையிலே அதற்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை நம்பி நன்மை செய் என்கிறதான தலைப்பின்படியாக இன்று எங்களுக்கு வார்த்தைகளை தந்திரப்பா. ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் நன்மை செய்கிறவர்களா என்றும் காணப்பட வேண்டுமே. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று வார்த்தையின்படியாக நாங்கள் உமக்கு பிரியமுள்ள காரியங்களே செய்து அது நிமித்தமாக உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று உடைய கருத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.